தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 நாள் விடுமுறையை தொடர்ந்து இன்று தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. செய்தி மற்றும் விளம்பரம், தமிழ் வளர்ச்சி, மனிதவள மேம்பாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, தமிழ்நாடு சட்டப்பேரவை 5 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது. வழக்கம் போல காலை 9:30 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் வழங்குவார்கள். அதே போன்று இந்த தினம் விவாதத்தை பொறுத்தவரை செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சித்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதத்தில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து துறை சார்ந்த அறிவிப்புகளையும் வெளியிடுவார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தினம் சட்டப்பேரவையில மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வருகிறார். குறிப்பாக 1974ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் இதே போன்ற ஒரு மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது தற்போது மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை பொறுத்தவரை மத்திய அரசு தொடர்ந்து மாநில உரிமைகள் பலவற்றை பறிக்கக்கூடிய வகையிலான செயல்களை செய்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் இந்த விவகாரத்தில் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதனை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் திமுக சார்பாக, அரசு சார்பாக இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக திமுகவினுடைய ஐம்பெரும் முழக்கங்கள்ல ஒன்றுதான் இந்த மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது. குறிப்பாக முதலமைச்சர்கள் கொடியேற்பது தொடங்கி மாநில உரிமைகளை திமுக பல சமயங்கள்ல நிலைநாட்டுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து போராட்டங்களையும் முன்னெடுத்து இருக்கிறது. அதே சமயத்துல மத்திய பாஜக ஆட்சிக்கு பிறகு மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக திமுக குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில இதற்கு பல்வேறு உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நீட் விவகாரமாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், நிதி பகிர்ந்தளிப்பதாக இருக்கட்டும், பேரிடர் நிவாரணங்களாக இருக்கட்டும், அதே போன்ற தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய திட்டங்களாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு திட்டங்கள்ல பல்வேறு நிதி பங்களிப்புல தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டி வருகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த விமர்சனங்களையும் ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில மாநில பட்டியலில் உள்ள விவகாரத்திலும் மத்திய அரசு கை வைப்பதாக தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசினுடைய செயல்பாடுகளை மத்திய அரசு தடுக்க பார்க்கிறது என்பன போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு முன்பு 1974ஆம் ஆண்டு இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே 1969ஆம் ஆண்டு நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு 2 ஆண்டுகள் பல்வேறு ஆய்வுகளை நடத்திய பிறகு தமிழக அரசுக்கு ஒரு பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. குறிப்பாக அந்த பரிந்துரைகள்ல பல்வேறு முக்கிய அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஆளுநருடைய விருப்பப்படி மாநில அரசு நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்பதனை மாற்ற வேண்டும். இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, அதாவது IAS, IPS போன்ற பணிகளை ரத்து செய்ய வேண்டும் என்பன போன்ற விவகாரமும், அதே போன்று மத்திய மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரத்தை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு பரிந்துரைகளை அந்த ராஜமன்னார் தலைமையிலான குழு வழங்கியது. அந்த பரிந்துரைகளை ஏற்று 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று இந்த மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் தொடர்பான விவாதங்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது தொடர்ந்து தமிழகத்துல மாநில அரசினுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த நேரத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வருவது சரியாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.